18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? காரஸ் போயிட்டு இருக்கிறப்பவே அடுத்தடுத்த அப்டேட்டை கொடுத்து ரசிகர்கள்லாம் அப்படியே வைப் மோட்லேயே வச்சிருந்தாரு. படம் எப்போ வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க. ஒரு பக்கம் படம் கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தாலும் ரசிகர்கள் பயங்கர ஹாப்பி தான். மற்றொரு படத்துல மறுபடியும் விடாமுயற்சி அப்படின்னு கார் ரேஸுக்காக தயாராகிட்டு இருக்கிறார். ஒரு பக்கம் ரேஸ்ல இவர் பரபரப்பா ஈடுபட்டு இருக்க, இன்னொரு பக்கத்துல சரி நாமளும் ரவுண்டு போயிட்டு வருவோம், என்னத்தான் ஆகுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு நடிகை ஸ்ருதி ஹாசன் ரவுண்டு போயிருக்கிறாங்க. என்னென்ன வார்த்தைகள் பாருங்க. ஒரு ரவுண்டு விட்டதும் அப்படியே தலையை சுத்தி பயங்கரமா பேசியிருக்கிறாங்க. எப்படி போயிட்டு இருக்கு பாத்தீங்கல்ல. ஒரு பாட்டு எடுக்க எம்புட்டு நேரம், நீங்க பாட்டு என்னத்தையாச்சும் சொல்லி வச்சிருக்கீங்க. இப்படி நாடு பரபரப்பா போயிட்டு இருக்க. இங்க ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அவர் தாங்க எனக்கு குலதெய்வம், அவர் தான் நான் வழிபட்டு இருக்க ரொம்ப வருஷமா, அவர் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு கோயில்லாம் கட்டி கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் அசைக்க முடியாத நம்பர் 1 சூப்பர் ஸ்டாராக வளம் வந்துட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு விழாவை கொண்டாடும் வகையிலும் இன்னைக்கு அருள்மிகு ஸ்ரீ ரஜினி கோயிலில் பொங்கல் வச்சு நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். ஏப்பா ரஜினிக்கு மட்டும்தான் இப்படிலாம் ரசிகர்கள் இருப்பாங்களா? மற்றவங்களுக்குலாம் இருக்க மாட்டாமா? நாங்கள் பாருங்க எங்கள் அண்ணன் மேலே எவ்வளவு விசுவாசமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி வருங்கால முதல்வரே அப்படின்னு சென்னையில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே போஸ்டரை பார்த்த அண்ணன் குபீரும் தூக்கி போட, என்னப்பா பண்ணி வச்சிருக்க, ஒழுங்கா விளக்கத்தை கூட அப்படின்னு விளக்கம் கேட்டிருக்கேன். அப்படி நெல்லையிலிருந்து திமுகவுக்கு தொல்லை கொடுக்க வந்திருக்கிறார் அண்ணன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பயங்கரமா சொல்றாங்க. பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அப்புறம் தலைவராயாச்சு. பயங்கர வரவேற்பு இருக்குமா இல்லையா? தொண்டர்கள்லாம் சும்மா பயங்கரமா வரவேற்பு கொடுத்திருக்கிறாங்க. நாடு நடப்பு, அரசியல் நிலவரம் இப்படி ஏகப்பட்டது பரபரப்பா போயிட்டு இருக்க. விருதுநகர் பக்கத்தில் 2 மாணவிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா பயங்கர சாதனை. இந்த ட்ரெயின்ல எல்லாம் போயிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருது, என்னத்தை பண்றது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த மாணவிகள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆப் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதை பயன்படுத்தி டக்குன்னு தட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான உதவி உடனே கிடைச்சிருமா. அதாவது ஒரு சட்டம் எவ்வளவு நல்லதா இருந்தாலும் அதை செயல்படுத்துற இடத்துல இருக்கிறவங்க கெட்டவங்களா இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அம்பேத்கர் சொன்ன விஷயத்தை மேற்கோள் காட்டி நீதிமன்றம் தீர்ப்புலாம் வழங்கிருந்துச்சு. பயங்கரமா செலிப்ரேட்லாம் பண்ணாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ அப்பாவு சபாநாயகர் அப்பாவு என்ன சொல்றாருன்னா, நல்ல வேலை அரசியலமைப்பு எழுதுனது அம்பேத்கர் கஷ்டப்பட்டு எழுதியிருக்கிறார் பாவம், இதுக்கு அவருக்கு ஆளுநர் கையில் கிடைச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பாரோ அப்படின்னு கேட்டிருக்கா. அப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நான் இயன்ற அளவு சிறப்பாக நான் அதை உருவாக்கி இருக்கின்றேன். நான் சொல்ல அதை உருவாக்கி தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வரி பொன்மணி அவர்கள் ரொம்ப அற்புதமா அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் நல்ல முறையில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்கேன். ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டம் நல்லவர்கள் கையில கிடைச்சா மட்டும்தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் மிகச்சிறந்த சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல அந்த உச்ச நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் கையில கிடைச்சுன்னா அந்த சட்டம் என்ன பாடுபட்டு இருக்கிறத குறிப்பிட்டு அதுல சொல்றாங்க. நம்ம எந்த அளவுக்கு அவங்கள உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்க இன்னும் நாங்க அதை மேல்முறையீட்டுக்கு போறோம்னா அதுக்கு என்ன சொல்லி தெரியல.
இது தமிழக அரசுக்கு, நம்முடைய முதல்வருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். அதுதாங்க எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டீலிக்கு. அவங்க கட்சியில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம், என்னத்த வேணா இருக்கலாம். அவங்க கட்சியில் இருக்கிற பிரச்சனைக்கு நாங்க நுழையவே மாட்டோம் பார்த்துங்க. அது அவங்க பிரச்சனை, இது எங்க பிரச்சனை. ஆனா நாங்க கூட்டணியில ஜாலியா இருக்கோம். அமித்ஷா சொன்னதுக்கு அப்புறம் என்னங்க, அவர் தானங்க எங்களுக்கு உச்ச நீதிமன்றமே அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்கா. அப்படி நேற்றைய தினம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பிஜேபியின் நிர்வாகத்தை நாங்கள் பார்த்து கொள்ளுவோம், அதிமுகவின் செயல்பாட்டை அவர்கள் பார்த்து கொள்ளுவார்கள்னு எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இடையில கருத்து சொல்லணுமா என்ன? அதனால் அவர்கள் பார்த்து கொள்ளுவார்கள். எதாக இருந்தாலும் உங்கள் மூலமாக கம்யூனிகேட் பண்ண வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இல்லை, அதிமுகவுக்கும் இல்லை. வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தீங்க, சரி. இப்போ என்னத்தை சொல்றீங்க? இந்த இஸ்லாமியர்கள் அல்லாதவங்களை அந்த குழுல சேர்க்கிறதா பேசிக்கிறீங்க. சரி, ரைட், அது ஒரு பக்கம் பேசுங்க. இந்த திருப்பதி, அதுக்கப்புறம் இந்த சபரிமலை, இந்த மாதிரி கோயில்கள்லாம் இருக்குல்ல, அங்கே 2 இஸ்லாமிய நண்பர்களை போட வேண்டியதானே அப்படின்னு அண்ணன் கேள்வி எழுப்பியிருக்கா. அப்படி சட்ட வரைவில் பெரும் குறைகள் இருக்குது. அது அந்த வக்ஃபு சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரசு ஆக்கிரமிக்கி விடும் என்கிற அச்ச உணர்வு மக்களுக்கு இருக்குது. அது என கடந்த கால நிகழ்வுகள் அதை நிரூபிக்குது. அதனால தான் இந்த போராட்டத்தில் நீங்கள் திருத்தங்கள் கொண்டு வாங்க. எல்லாரும் எதிர்பார்க்கிற திருத்தம், அதிகாரத்தில் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதை வக்ஃபு வாரிய சொத்துக்களை நிர்வகிக்கிற நிர்வாகிகள் அந்த சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியிருந்தால் அதை ஆய்வு செய்து கண்டுணர்ந்து அவர்களுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் அல்லது சிறைப்படுத்துங்கள். அதை யாரும் எதிர்க்கலை. அந்த திருத்தத்தை எல்லாருமே சரி பண்ணும். அதே மாதிரி திருப்பதி தேவஸ்தானத்தில் நிர்வாகத்தில் 2 இஸ்லாமியரை சேருங்க, ஐயப்பன் கோயிலில் 2 இஸ்லாமியர் கிறிஸ்தவரை சேருங்க, தமிழ்நாட்டு அறநிலைத்துறையில் 2 இஸ்லாமியர் கிறிஸ்தவரை சேர்த்து விடுங்க. ஏன்னா அங்கே தான் பெரிய கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்புகள் நடக்கிறதா நானே சான்று வேணா நானே வெளியிடுறேன். உங்களுக்கு ஐயமா இருந்தால் வேணா. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தவர் இன்னும் ஏகப்பட்ட விஷயத்த பேசியிருக்கிறாரு. அந்த கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி தயாராக இருக்கிறாங்க, திமுக ஒரு பக்கம் இருக்குது, விஜய் ஒரு பக்கம், ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்களே, நீங்கள் எப்படி என்ன பண்ண போறீங்க, எப்படி எதிர்கொள்ள போறீங்க அப்படின்னு கேட்கவோ அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? 2 முனை 2 முனை 4 முனை 40 முனை, எத்தனை முனை வந்தாலும் கூறான முனை நாம தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 40 முனை இருந்தாலும் என் முனை தான் கூறு முனை. சூலாயுதம்னாலும் முன்னாடி ஒன்று நீட்டிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கால் நான் தான். உங்களுக்கு கூட்டம் வேணும், பல ஆயிரம் கோடி வேணும், எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் மக்களுக்கானவன், மக்களிடம் வந்தவர், மக்களுக்காகவே நிற்பேன், மக்களோடு நிற்பேன். எனக்கு இந்த நாட்டில் கண்ணீரோடும் கவலையோடும் வயிற்றில் பசியோடும் கண்ணீரில் நீரோடும் கைகளில் மனுக்களோடும் நிற்கிற ஒவ்வொருத்தரும் என்னோட கூட்டணி. வேற ஏதாவது இருக்கா? போட்டியா இந்த கூட்டணிக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சா நம்ம 2 கட்சி வைக்கலாம். ஒரே ஒரு கட்சியோட தான் எனக்கு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு, அது ட்ரம்போட. ட்ரம்ப் எத்தனை காலத்துக்கு இதே கேள்வி, இதே கேள்வி. பாருங்க, ஏகப்பட்ட விஷயம் நடக்கலாம். ஐயா ஒன்று சொல்லுவாரு, நானும் ஒன்று சொல்லுவேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்பப்போ சொல்லிக்குவோம். ஆனால் இதெல்லாம் எங்களுக்குள்ள நடக்கிறது. 1-2 நாளை சரி பண்ணிடுவோம். அதனால நாங்கள் பேசுறதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு இது எங்களுடைய உட்கட்சி விவகாரம். இது எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொண்டு, அதே நேரத்தில் மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் அவர்களுடைய கொள்கையை நிலைநாட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடுமையாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம். இந்த பைக்கில் எல்லாம் போகிறப்ப கொஞ்சம் சூதானமாக போங்க அப்படின்னு நம்ம வீட்டில் பைக் எடுக்கிறப்ப நிறைய பேருக்கு நம்ம சொல்லுவோம். ஆனாலும் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. 2 வீல் அப்படி டொர்ரு தூக்கிட்டு கோயம்புத்தூரில் அப்படி தான் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த அசம்பாவிதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க அப்படின்னு மக்கள் போலீஸார்ட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் 2 வீலரை டர்ன்னு தூக்கி இவங்க பிரச்சனை, இன்னொரு பக்கம் அந்த நாய் பிரச்சனை இருக்குல்ல,
அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எங்கே பார்த்தாலும் பரவி கிடக்குது. வடக்கு பக்கம் போனாலும் அப்படி தான். ஹரியானாவில் இப்படி தான் 2 வயசு குழந்தைய ஒரு தெருநாய் வந்து பயங்கரமாக கடிச்சிருக்கு. நல்ல வேலையை அவங்க அம்மா வந்து காப்பாற்றிட்டாங்க. நாய் இருக்கிறப்போ கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க குழந்தைய வச்சுருக்கிறவங்கள. ஒரு பக்கம் நகை விலை ஏறிக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் இந்த திருட்டு சம்பவம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அது குறைஞ்ச பாடல. இங்க ஜார்க்கண்ட்ல பாருங்க, ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, நகை கடையை திறந்து பொருட்கள்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக வெள்ளி பொருளா அப்படி வைக்கிறாரு. பையோட ஒருத்தர் தூக்கிட்டு போயிடுறாரு நகையை. நகை கடையில் இப்படி அட்டூழி நடக்குதுடா. செல்போன் கடை வச்சிருக்கிறவங்க இன்னும் கூடுதல் கவனமாக இருக்கணும் போல. சரி, அதை தான் வியாபாரம்லாம் முடிஞ்சிச்சுல, வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்குவோன்னு ஓனர் பூட்டை போட்டு கிளம்பி இருக்கிறாரு. ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கி மூட்டையை கட்டிட்டு தூக்கி போயிருக்காங்க. வாழ்க்கையில் நமக்கு நான் சாதிச்சிருந்தா, பயங்கரமாக சாதிச்சிட்டேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற தருணத்தில் ரொம்ப முக்கியமானது பட்டமளிப்பு விழா. பட்டமளிப்பு விழாவில் அந்த கோட்டை போட்டுட்டு ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிற சீன் இருக்குல்ல, பயங்கரமாக இருக்கும். இந்த சீன் அதையும் மிஞ்சிருக்கு. என்னென்னா, தன்னுடைய அம்மாவுக்கு அந்த கோட்டை போட்டு ஒரு மாணவி ஃபோட்டோ பிடிச்சி பயங்கரமாக கலக்கியிருக்கிறாங்க. அதை பார்க்கவே அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி வாய்ப்புலாம் எல்லாத்துக்குமே கிடைக்கிறது இல்லை. ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் கான்டாக்ட்லேயே இல்லாமல் அப்படியே போயிடும். இங்கே பாருங்கள், சிவகாசி பக்கத்தில் 43 வருஷத்துக்கு அப்புறம் முன்னாள் மாணவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பள்ளிக்கூடத்தில் உட்காந்து அவங்களுடைய பழைய நினைவுகள்லாம் அப்படியே பேசி ஆசிரியர்கிட்ட பெரம்படி வாங்கி அப்படியே மீண்டும் பள்ளிக்கு போகலாம் அப்படின்றத கண்ணு முன்னாடி நிறுத்தியிருக்கிறாங்க. ஒரு தரம், 2 தரம், 3 தரம் இல்லைங்க, 5 முறை தோத்துட்டாங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம சேப்பாக்கத்திலேயே தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை என்னத்த சொல்ல அப்படின்னு ஒவ்வொரு சிஎஸ்கே ரசிகர்களும் புலம்புறத சமீப காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. சரி, என்னதான்ப்பா தப்பு நடக்குது, என்ன பண்ணா சரியா இருக்கும், எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு மக்கள் கிட்ட கருத்து கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? சந்தோஷக்கான முதல் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் விளையாண்ட எல்லா மேட்சுமே தோல்வி தான். பேட்டிங் ஆடும் சரி, பவுலிங் யாருமே சரியில்லை. காலையில் நார்மல் டோர்னமெண்ட்ல அந்த அடி வாங்குறாரு. சிஎஸ்கே பிரஷர், ஏன்னா 4 மேட்ச் லூஸ் பண்ணிருக்காங்க. பிரஷர்ல போடும்போது அவரும் அடி தான் வாங்குவார். 6 ஓவருக்கு 30 ரன் எங்க ப்ரோ, ஒரு ஓவருக்கு ஒரு ரன்னா. பவர் பிளேல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும். கடைசி 5 சீசன்லயுமே நம்மளோட டீம் ஜெயிச்சதுக்கு காரணம் தோனி கேப்டன்ஷிப் தான். இப்போ அதே கேப்டன்ஷிப் தான் இருக்கு. எல்லாரும் நம்புங்க, கண்டிப்பான முறையில் ஜெயிப்போம். இளம் பையங்களா டீம்ல எல்லாம் எப்படி அடிக்காங்க. டாப் ஆர்டர் வந்து இப்போ கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ருத்துராஜ். இப்போ ருத்துராஜ் போயிட்டாரு. இப்போ ரச்சினும் கான்வே கிளிக் ஆகலைன்னா நீங்க யங்ஸ்டர்ஸை சூஸ் பண்ணலாம். நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அண்டர் 19 வந்து எல்லாமே வெளியே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஹிட்டிங் ஆட வச்சாலே வந்து 4-6 வரும். கிங்ஸ் 11 பஞ்சாப் விசஸ் சிஎஸ்கே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்யா அப்படிங்கிற ஓப்பனிங் பேட்ஸ்மேனுடைய 2 கேட்சை விட்டுருப்பாங்க. அதனால தான் அந்த மேட்சே போச்சு அப்படின்னு சொல்லணும். ஃபீல்டிங் ஒழுங்காக பண்ணால் தானே ஏதாச்சும் ஜெயிக்க முடியும். போலிங் சரியில்லை, ஒரு ஐடியா சரி கிடையாது, அவங்களுக்குள்ளே இது பண்ணிடுறாங்க. ஒரு பலம் வாய்ந்த அணியா இருந்த சிஎஸ்கே அணி தொடர்ச்சி தோல்வி வந்து ரசிகர் மத்தியில் ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுது. பவர் பிளேல பாத்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகுறோம். நம்ம அல்ல அச்சானோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தலை எப்பவுமே நம்மளுக்காக தான் ஆடுறாரோ இல்லையோ, தலை எப்பவுமே தலை தான் நம்மளுக்கு இருக்கு. இந்த 5 மேட்ச் தோற்றதால அவங்க எல்லாமே வெக்ஸ் ஆயிருப்பாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நின்று ஆடினாங்கன்னா டீம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கலாம். ஜடேஜாலாம் பாவம், அவர் வராரு, அவரோட எஃபெக்ட் நல்லாவே போடுறாப்புல. மிடில் ஆர்டரு, அப்புறம் பவர் ஹிட்டர் இல்லை ப்ரோ, கோஆபரேஷனே இல்லை, எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. அந்த பவுலிங் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரா ஜெயிச்சிருவாங்க அவங்க வந்து.
அப்புறம் என்ன ஜாலியாக சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடையை மூடுற நேரம் வந்துருச்சு. கடையை மூடுறதுக்கு முன்னாடி சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெயில் சும்மா மண்டையை பொழுக்குது. குழந்தைங்களாம் அதிகமாக வெயிலில் விடாதீங்க. அதே நேரத்தில் நீர் சத்து ஆகாரங்களை பயங்கரமாக எடுத்துக்கங்க. அப்பப்போ தர்பூசணி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை கொடுங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.